சங்கீதம் 52:8 நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 52:8. இங்கே தாவீது இந்த வார்த்தையை எழுதுகிறார். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். இந்த வார்த்தை எப்பொழுது எழுதுகிறான் என்றால், சவுலுக்கு பயந்து தாவீது ஓடுகிறார். ஓடும்போது அபிமெலேக்கு என்கிற ஒரு ஆசாரியனுடைய வீட்டில் இவன் தங்குகிறான். தங்கி சாப்பாடு இல்லாத போது ஆலயத்தில் இருந்த சாப்பாடு சமூக தப்புன்னு சொல்லுவாங்க. அது ஒரு நாளைக்கு அடுத்த நாள் சூடாக வைக்கணும். சூடாக வைக்கலைன்னா அடுத்தடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக வைக்கணும். இல்லைன்னா அந்த அப்பம் வந்துட்டு வேல்யூபிள் இல்லை. அது தேவனுடைய அப்பமாக இருந்தாலும் அது அடுத்த நாள் ஆயிடுச்சு, அதை எடுத்து தனியாக வச்சுருப்பாங்க. அது ஆசாரியர்கள் மட்டும் புசிப்பார்கள். தாவீது போகிறான், எனக்கு பசிக்குதுன்னு சொல்லும்போது, இன்றைய நாள் அப்பம் வைக்கப்படலை, பழைய அப்பம் இருக்குது, பரவாயில்ல, இதை நீ சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. தாவீது சாப்பிட்றான். யுத்தம் பண்ணுறதுக்கு பட்டயம் ஏதாவது இருக்கான்னு கேட்கும்போது கோலியாத்தை ஜெயித்த பட்டயம் உள்ளே இருந்துச்சு. இவன் கோலியாத்தை ஜெயிச்சு கோலியாத்தில் வாங்கின பட்டயம் அதை அவன் எடுத்துக்கிட்டான். எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அங்கு சவுல் வருகிறான். சவுல் வந்து இங்கு தாவீது வந்தானான்னு கேட்கும்போது எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க. அமைதியாக இருக்கும்போது தாவீது வந்ததையும், அங்கே தோவேக்கு என்கிற ஒருவன் அந்த இடத்துல இருந்தான் தாவீது வரும்போது. இவன் என்ன பண்ணுறான், சவுல்கிட்ட போட்டு கொடுத்துட்டான். என்ன போட்டு கொடுக்குறான், ராஜாவே அங்கே அபிமெலேக்கு வீட்டில் தாவீது அவனுடைய மக்களும் அவனுடைய ஆட்களும் வந்தது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நடந்ததை சொல்லிவிட்டான். சொன்ன உடனே தாவீது கொல்வதற்காக சவுல் திட்டம் போட்டு இந்த தோவேக்கை பார்த்து சொல்கிறான், இந்த தாவீதுக்கு ஹெல்ப் பண்ண இந்த அபிமெலேக்கை யாரு கொலை செய்ய போறான்னு சொல்லும்போது யாருமே துணியலை. ஏன்னா அவன் ஒரு ஆசாரியன், அவனை கொல்லக்கூடாது. ஆனால் இந்த தோவேக்கை என்பவன் எழும்பி அவருடைய ஆசாரியர்கள் அனைவரையும் அபிமெலேக்கை எல்லாவற்றையும் கொன்று போட்டு விட்டான். இந்த செய்தி தாவீதுக்கு காதுகளில் கேட்கிறது. கேட்டப்போதான் இந்த சங்கீத பகுதியை எழுதுகிறான். அல்லேலூயா. தாவீது ஒவ்வொரு தடவையும் சங்கீத பகுதி எழுதும்போது ஒவ்வொரு பேக்ரவுண்ட், ஒவ்வொரு விஷயம் இருக்குது, அதை அப்படியே பாடலாக எழுதுவார். அதில் தான் சொல்லுவார், பலவானே பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய், தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது, நன்மையை பார்க்கிலும் தீமையும் யதார்த்தத்தை பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யை விரும்புகிறாய். எல்லா வேதனையும் கஷ்டத்தையும் சொல்லிட்டு எல்லாவற்றையும் அவன் மனசில் உள்ளதான் கொட்டிட்டு 8வது வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறான். அதை தான் இன்னைக்கு நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவே அவன் தன்னை ஒலிவ மரம் என்று சொல்லுகிறான். ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கிற ஒலிவ மரம், நான் பச்சையான ஒலிவ மரம், நான் வாடி போவதில்லை, நான் ஆசீர்வாதத்துக்குரியவன். என்னை எதிர்த்தாலும் சரி, என்னை பிறரிடத்தில் சொன்னாலும் சரி, என்னை மாட்டி கொடுத்தாலும் சரி, என்னை துரத்தினாலும் சரி, என்னை அழிக்க நேரிட்டாலும் சரி, எனக்கு ஹெல்ப் பண்ண உங்களை அழிச்சாலும் சரி, எனக்கு கவலை இல்லை. நானோ ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கிற பச்சையான ஒலிவ மரமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. சொல்லிட்டு சொல்றான், தேவனுடைய கிருபை என்றென்றும் நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு, எவ்வளவு கஷ்டம் இருக்குது, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எவ்வளவுதான் கஷ்டம், எவ்வளவுதான் பிரச்சனைகள், எவ்வளவுதான் உங்களுக்கு எதிராக நடந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பச்சையான ஒலிவ மரம். சூழ்நிலை நெகட்டிவா இருக்கு, ஆனா ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நீ பச்சையான ஒலிவ மரம். ஏன்? நீங்கள் ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள், உங்களுடைய சபையிலே நீங்கள் நாட்டப்பட்டிருக்கிறீர்கள், வேத வசனத்திலே நாட்டப்பட்டிருக்கிறீங்க, நீங்க ஜெபத்தில் இருக்கிறீங்க, நீங்க ஆண்டவரோடு கூட எப்படி ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறீங்க, பரிசுத்தவான்களுடைய ஃபெல்லோஷிப்ல ஒரு ஐக்கியத்துக்குள்ள நீங்கள் இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு எதிராக என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, அதை குறித்து நீ கவலைப்படாத, நீ பச்சையான ஒலிவ மரம். அதுல பச்சையான அப்படின்னு ஒரு வேர்டை குறிப்பிடுகிறார். ஆண்டவருடைய வார்த்தையை பார்த்தீங்களா? தாவீதுடைய வாழ்க்கை வனாந்தரமா இருக்குது, ஆனா அவனை சொல்லும் போது நீ பச்சையான ஒலிவமரம். அதான் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய சூழ்நிலை எத்தனை பேருக்கு வனாந்தரத்தை போல இருக்குது, ஒண்ணுமே வாய்க்கல பிரதர், ஒண்ணுமே சலிக்கல பிரதர், நான் எல்லாத்துலயும் குறைபட்டு இருக்கிறேன், எல்லாவற்றிலும் நான் வேதனை அடைஞ்சுக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், இதெல்லாம் உனக்கு வனாந்தரம், ஆனா இதுக்கு நடுவுல நீ பச்சையான ஒலிவ மரமாய் இருக்கிறாய். ஹல்லேலூயா. என் தேவன் என்னை அந்த பச்சையான மரமாய் வைத்திருக்கிறார். நான் கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். நான் ஒரு நாள் வளருவேன், ஒரு நாள் மேன்மைப்படுவேன், ஒரு நாள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் நான் மாறுவேன். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது? ஆனால் சூழ்நிலையெல்லாம் அப்படி இருக்குது. தாவீது ஓடிக்கிட்டு இருக்கும்போது, துரத்தப்படும் போது அப்படி சொல்றானே, அவனுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருந்துச்சு. நம்பிக்கையின்படியே கர்த்தரையே நம்பி இருக்கிறேன்னு சொன்னபடியே ஏற்ற காலம் வந்தது, கர்த்தர் தாவீதை ராஜாவாக உயர்த்தினார். அவன் பச்சையான மரமா மாறினா, அவனை ஒலிவ மரமாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறினான். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒலிவ மரம் பைபிளில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஒரு 2 அல்லது 3 விஷயத்தை குறித்த நேரத்துக்கு நாம் சொல்லி நாம் நிறைவு செய்ய போகிறேன். ஒலிவ மரத்தினுடைய தன்மைகள், ஒலிவ மரத்தை குறித்து பைபிளில் ஒவ்வொரு காரியம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை பச்சையான ஒலிவ மரம் என்று சொல்லி இருக்கிறார். முதலாவது ஒலிவ மரம் என்று சொல்லும்போது நம்முடைய சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் அது குறிப்பிடுகிறது. அல்லேலூயா. ஒலிவ மரம் எதை குறிப்பிடுகிறது? சமாதானமும் இளைப்பாறுதல். குடும்பங்களிலே சமாதானம் இல்லை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, என் வாழ்க்கையில் ஒரு இளைப்பாறுதல் இல்லைன்னு சொல்லுவீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், உன்னை பச்சையான ஒலிவ மரமாய் வைத்திருக்கிறேன், உனக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம்
11வது வசனம். நோவாவுடைய பேழையிலே ஒரு விஷயம் நடக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் 40 நாட்கள் இடைவிடாத மழை பூமியிலே பெய்ய பண்ணினார். அப்படி வரலாறு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. மனுஷனை செம்மையானவனாக படைக்கிறார். மனுஷர்கள் முழுவதும் பாவத்தால் நிரம்பி விட்டார்கள். எங்கு பார்த்தாலும் கொலையும் கொள்ளையும் சேர்ந்து முத்தி போச்சு பாவம். மனுஷனை படைத்ததற்காக 6ஆம் அதிகாரத்தில் சொல்வார், மனுஷனை படைச்சதுக்காக அவர் மனஸ்தாபப்பட்டார். கடைசியில் அதற்கு நடுவில் ஒரு நீதிமானாய் ஆண்டவர் நோவாவை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட நீ ஒரு பேழையை கட்டுன்னு சொல்றாரு. பேழையை கட்டுறான், எல்லாரையும் உள்ள கூப்பிடுன்னு சொல்றாரு. கெட்டும்போது கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான், யாருமே வரல. கேலி பண்ணாங்க. ஏன் கேலி பண்ணாங்கன்னா, வானத்திலிருந்து மழையே இப்போ பெய்யலை, மழை பெய்யுமா அப்படின்னு சொல்லி கேலி பண்ணாங்க. நோவா கட்டினார். தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து 8 பேர் உள்ளே பிரவேசித்தார்கள். ஜோடு ஜோடாய் ஒவ்வொரு மிருகங்களாக பறவைகளாக உள்ளே ஏற்றி கதவு இப்பொழுது அடைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. கதவு அடைச்சாச்சு. 40 நாட்கள் மழை பெய்கிறது, இரவும் பகலும். நம்ம ஊரில் ஒரு நாள் வரலாறு காணாத மழை பெஞ்சிச்சு. 40 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு அடியில் நிறைஞ்சு போச்சு. இதை விட அதிபயங்கரமான மழை 40 நாட்கள் பெய்தது. மேல் ஊற்று திறந்தது, கீழ் ஊற்று திறந்தது. ஜனங்கள் முழுவதும் தண்ணீரினால் நிரப்பப்பட்டார்கள். தண்ணி நிரம்பி 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 40 நாள் விடாத மழை பேஞ்சு அப்படியே நிரம்பி ஜனங்கள் இப்பொழுது சாக ஆரம்பித்தார். 180 நாள் ஆச்சு மழை பெஞ்சதுக்கு அப்புறம். 180 நாள் ஆச்சு ஜலம் தண்ணீர் வடிவதற்கு. நோவா உள்ளே இருக்கிறான். 180 நாட்கள் கழித்து இப்பொழுது தண்ணீர் வடியுது என்பதை பார்த்துட்டு மேலே ஜன்னலை திறக்கிறார். திறந்து தண்ணி வத்திருச்சா வச்சலையா அப்படின்னு தெரியறதுக்காக இப்பொழுது ஒரு காகத்தை முதலாவது வெளியே விடுகிறான். காகம் என்ன பண்ணுகிறது? பறந்து போய் போக்கும் வரத்துமா இருக்குது, போகுது வருது. அங்கே பிணமெல்லாம் மிதக்குது. தண்ணிலாம் நிறைஞ்சதுனால பொணம் மிதந்துக்கிட்டு இருக்கு. பொணம் மிதக்கிறதுனால காக்கா போய் காலை வைக்கிறது, கொஞ்சம் நேரம் இருக்கிறது, அந்த பொணத்தை கொத்தி திங்கிறது, திருப்பி வர்றது. போக்குவரத்துமா இருந்தவுடனே காகத்தை வச்சுட்டு இப்போ ஒரு புறாவை என்ன பண்ணுறாரு? பறக்க விடுறாரு. புறாவை பறக்க விட்டவுடனே புறா இப்பொழுது போகிறது. போய் நான் வாசித்த வார்த்தையின்படி ஒலிவ இலை ஒன்றை பறிச்சுட்டு வந்து கையில் கொடுக்கு, அதை வாங்குறான். ஒலிவ இலையை பார்த்ததுக்கப்புறம் ஒன்று புரிஞ்சு போச்சு, பூமியிலே ஜலம் முழுவதும் வற்றி விட்டது. இன்னும் 7 நாள் கழித்து அதை அனுப்புகிறான். அனுப்பும்போது போன புறா வரவில்லை. அல்லேலூயா. இந்த புறா கொண்டு வந்துச்சே இந்த ஒலிவ இலை என்ன அர்த்தம் தெரியுமா? மனுஷன் செய்த பாவத்திற்கு இந்த பூமியை நான் அழித்தேன், ஆனால் நோவாவையோ குடும்பத்தையும் பாதுகாத்து கொண்டேன். இனி இந்த பூமியை நான் நேசிப்பதில்லை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த பூமியின் மேல் ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படி, இனியாவது இந்த பூமி சமாதானமாய் இருக்கும்படி இந்த பூமியில ஒரு அடையாளமாய் ஒலிவ இலையை புறா பறித்து வந்தது. அப்படின்னா இன்றோடு கர்த்தருடைய கோபாக்கினை இந்த பூமியை விட்டு நின்று போனது என்பதுடைய அடையாளம் தான் அந்த ஒலிவ இலை. அல்லேலூயா. ஆண்டவர் நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருப்பீர்கள். அதை கண்டதினால் நோவா ஒன்றை அறிந்து கொண்டான், பூமியிலே ஜலம் நின்று போனான். உங்க குடும்பத்தில், என் குடும்பத்தில் நீங்கள் நானும் செஞ்ச ஏதோ தவறு உங்க குடும்பத்தில் பெரிய ஜலப்பிரவாகம் வந்திருக்கலாம். ஏன் சில குடும்பங்களில் மழை பெஞ்சு அழிஞ்சது மாதிரி நம்ம குடும்பத்தில் சில சேதாரம்? ஏன் நம்ம ஏதோ தவறு செஞ்சதுனால தேவனால் சில வெள்ளங்கள் அனுப்பப்பட்டிருக்கலாம். அதிலே நீங்கள் முழுவதும் அழிக்கப்பட்டிருக்கலாம். இந்த வெள்ளத்தினால் நீங்கள் திணறி கொண்டிருக்கலாம். அல்லது சில குடும்பங்களில் சாத்தானே உங்க குடும்பத்தில் போராடி வெள்ளம் நிரப்புனது மாதிரி உங்களை நிரப்பிக்கிட்டு இருக்கலாம். இது ஓயாதா? இது முடியாதா? இந்த வருஷமாக இது முடியாதா? எத்தனை ஆண்டவரே இதே வேதனையில என் குடும்பமும் நானும் தத்தளித்து கொண்டிருப்போம். தண்ணிக்குள்ள தத்தளிச்சான் பாருங்க. முடியாதா? இது நாங்கள் இறங்கி ஒரு பூமியை பார்க்க முடியாதா? நாங்கள் ஒரு செழிப்பான வாழ்க்கையை பார்க்க முடியாதா என்று நோவாவுடைய இருதயம் காத்திருந்தது. அவனுக்கு கிடைச்ச ஒரு நல்ல செய்தி, ஒலிவ இலை. அது அவனுக்கு அடையாளம். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த ஒலிவ இலையை அடையாளமாய் உங்களுக்கு தரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்க பட்ட கஷ்டங்கள், நீங்கள் பட்ட கவலைகளை கர்த்தர் சீக்கிரத்திலே மாற்ற போகிறார். நீங்களோ ஆலயத்திலே நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவ மரமாய் மாறப் போகிறீர்கள். உங்கள் குடும்பங்களில் அடித்த நிந்தை என்னும் புயல், உங்க குடும்பத்தில் அடிச்ச அவமானம் என்னும் புயல், உங்க குடும்பத்தில் அடிச்ச சிக்ஷை என்னும் புயலும் வெள்ளங்களும் ஓய்ந்திருக்க போது. அங்கிருந்து ஒரு துளிர் துளிர்க்க போகுது, அங்க ஒரு இலை துளிர்க்க போகுது, அதை ஒரு புறா எடுத்துட்டு வர போகுது. அல்லேலூயா. எடுத்துட்டு வந்து கொடுக்க போகுது. ஏ சகோதரனே, ஏ சகோதரியே, உன் குடும்பத்தில் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன்? ஸ்டாப் பண்ணிட்டேன். இதான் அதனுடைய அடையாளம். நோவா அதை வாங்கினார். அதை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டான், பூமியின் மேல் ஜலம் வற்றி. தேவன் கோபத்தை நிறுத்திட்டாருப்பா, எனக்கு ஒரு இலைப்பாறுதலை
தந்துட்டாருப்பா. உங்க குடும்பங்களையும் கர்த்தர் இளைப்பாறுதலை தரப்போகிறார். எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? உங்க குடும்பத்துல பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. கர்த்தருடைய அந்த ஒளிவ இலை சுமந்து வந்தது போல உங்க குடும்பத்திலையும் அடையாளமாய் சில காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எல்லார் குடும்பங்களையும் கஷ்டம், எல்லாரும் தண்ணியில் அடிச்சது போல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம், வத்தி போவதற்காக ஏங்கிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் சொல்றாரு, வற்றி போக பண்ணுவேன், ஒளிவ மரம் துளிர்க்கும், அதுல இருந்து இலையை உனக்கு அடையாளமா கொண்டு வருவேன். ஒரு சில அடையாளங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு இதுவரை துளிர்க்காத விஷயத்தை கர்த்தர் துளிர்க்க பண்ண போகிறார். ஆமென். நீங்க கேட்காத ஒரு நல்ல விஷயத்தை உங்க வாழ்க்கையில என்ன பண்ண போறீங்க? கேட்க போறீங்க. உங்களுடைய குடும்ப காரியமா, உங்களுடைய வேலை காரியமா, ஏதோ ஒண்ணு கர்த்தர் ஒரு ஒளிவ இலையை கொண்டு வந்து உங்களுக்கு முன்னாடி நிறுத்த போகிறார். ஒரு புறா அப்படின்னா ஒரு செய்தி உங்களுக்கு வரப்போகிறது. கர்த்தர் எங்களுக்கு நன்மைகளை செய்தார். ஹல்லேலூயா. நிச்சயமா நன்மை செய்வார். அப்படியே விடல. நோவாவின் மேல கர்த்தருடைய இரக்கம் இருந்துச்சு, உங்க மேல கர்த்தருடைய இரக்கம் நிறைய அழிச்சிட்டாரு, நிறைய நம்மளை வாட்டி எடுத்துட்டாரு, நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சாரு. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை உங்க மேல விட்டு விலகல. நோவாவின் மேல் கர்த்தருடைய கிருபை இருந்து உங்க மேல கர்த்தர் கிருபையா இருக்கிறார். ஆமென். அழைத்த தேவன் உங்க மேல கிருபையா இருக்கிறார். உங்களை முற்றிலும் நிர்மூலமாக்க மாட்டார். உங்களுக்காக கர்த்தர் ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறார், ஒரு ஒளிவ இலை வைத்திருக்கிறார். நீங்கள் பச்சையான ஒளிவ மரமாய் மாறப் போகிறீர்கள். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர்? ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். உங்க வாழ்க்கையில கர்த்தர் அதை செய்யணும். அதை வாஞ்சிச்சு தான் நான் இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில கர்த்தர் அதை செய்யணும், துளிர்க்க பண்ணணும். ஆமென். அந்த புறா பறந்து வரணும். அந்த நல்ல செய்தி உங்கள் வீட்டு துவாரம் வழியாய் வருவதாக அதை நீங்கள் பார்த்து சந்தோஷப்படுவீர்களாக. தண்ணீரையும் பொன நாத்தத்தையும் பார்த்த உங்க கண்ணு இனி ஒளிவ இலைகளையும் ஒளிவ மரங்களையும் செழிப்பையும் பார்க்கட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா. அப்ப என்னது? இளைப்பாறுதல், ஒரு சமாதானம். குடும்பத்துல சமாதானம் இல்லாத குடும்பத்துல சமாதானம், இளைப்பாறுதல் இல்லாத குடும்பத்துல இளைப்பாறுதல். எல்லாம் வற்றி போக பண்ண போகிறார் ஆண்டவர். நமக்கு ஒரு செழிப்பை ஆசீர்வாதத்தை தர போகிறார். ஆமென். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே உபாகமம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல இங்கு ஒரு ஒலிவ மரத்தை குறிப்பிடுகிறார். இதுவும் என்னன்னா ஃபர்ஸ்ட் சமாதானம் இளைப்பாறுதலும், இங்கே என்னன்னா ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. இந்த இடத்துல குறிப்பிடப்பட்ட ஒலிவ மரம் ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. உபாகமம் 8:8 வாசிக்கலாம் பாருங்களேன். இப்ப மோசே தன்னுடைய கடைசி நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்து இந்த யோர்தானுக்கு முன்னாடி வந்து நிறுத்திட்டு உட்கார்ந்து இந்த மக்கள் எல்லாரிடத்திலையும் பேசி கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை என்ன சொல்றாரு? இந்த வார்த்தை 3வது வசனத்தை நீங்கள் கவனிங்க. 3வது வசனத்தை நீங்க பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று உனக்கு உணர்த்தும்படிக்கு நீ உன் பிதாக்களும் அறியாமல் இந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். 40 வருஷம் உன் மேல் இருந்த வஸ்திரம் பழமையாக மாறல, உன் கால் வீங்கவும் இல்லை. புத்திரனை தகப்பன் சிச்சிக்கிறது போல தேவன் உன்னை சிச்சித்தார். இந்த சூழ்நிலையெல்லாம் நீங்க பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வனாந்தர பாதையில் இவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். உங்க வாழ்க்கையில சிறுமைப்பட்டு சில காலங்களை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஒரு உயர்வு உங்க வாழ்க்கையில இல்லை, ஒரு மேன்மை உங்க வாழ்க்கையில இல்லை, உங்க வாழ்க்கையில் ஒரு மகிமை இல்லை, வாழ்க்கையே சிறுமை. அடுத்து பார்த்தீங்கன்னா உன்னை பசியினால் வருத்தி. நிறைய பேர் பசியில சில குடும்பங்கள் இருந்தது. தேவைப்படுகிற விஷயம் நமக்கு இல்லாவிட்டால் அதற்கு பேர் தான் என்னது? பசி. தேவைப்படுற விஷயத்தை பூர்த்தி செய்ய முடியல. நம்ம ஒன்றும் மாட மாளிகையில் வாழ்றதுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கல. உடுத்த ட்ரெஸ் தாங்கப்பா, குறை இல்லாம சாப்பாடை தாங்கப்பா, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கைய தாங்கப்பா. நான் பல பேருக்கு முன்னாடி நான் அவமானப்பட்டிருக்க கூடாது, சிரமப்பட்டிருக்க கூடாது, நான் உயர்ந்திருக்கணும். அதான் ஆண்டவர் என்னுடைய ஆசை. ஆனா அந்த ஆசை நிறைவேறல. நிறைய பேர் சிரமப்பட்டிருக்காங்க. குடும்பங்கள்ல இருந்தாலும் நம்ம சிரமப்பட்டிருக்கோம். நம்முடைய குடும்பத்துல எல்லாரும் பெருமையா இருந்தால் நீங்கள் சிறுமைப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய சமுதாயத்தில் எல்லாரும் பெருமையா இருந்தா நாம் சிறுமைப்பட்டிருக்கிறோம். நம்மளோட படிக்கிறவன்ட்ட எல்லாரும் மேன்மையா இருக்கா, நம்ம சிறுமப்பட்டிருக்கிறோம், நம்ம பசியில் இருக்கிறோம், நம்ம வருந்தி கொண்டிருக்கிறோம். நமக்கு இதெல்லாம் அதை கடந்து வந்தோம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு உன் வஸ்திரம் என்ன ஆகல, கிளையில உன் காலு. நல்லா கவனிங்க. 40 நாளும் ஒரே ட்ரெஸ் அல்லது வச்சத ட்ரெஸ். இப்போ ஒரு 5 வயசு பையன் கிளம்புனான்னு வச்சுக்கிறேங்க. 5 வயசு பையன் கிளம்பும் போது 5 வயசு பையனுக்குள்ள ட்ரெஸ் இருக்கும். 40 வருஷம் ஆகும்போது எனக்கு எத்தனை வயசு? 45 வயசு. இப்போ புதுசா டெய்லரும் அங்கே கிடையாது, யாரும் தைக்கவும் இல்லை, துணியும் கிடையாது. இவனும் வளர வளர ட்ரெஸ்ஸும் வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. காலு வளர வளர செருப்பும் வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. எல்லாம் நல்லதுதான்ப்பா, சட்டை வளர்ந்துச்சு, செருப்பு வந்துச்சு. ஆனால் ஒன்னே ஒன்று உங்களுக்கு சொல்லவா, வேற சட்டை கிடைக்கல, வேற செருப்பு கிடைக்கலையே. சமாளிச்சு ஆண்டவர் கொண்டு வந்துட்டார், அவ்வளவுதான். இனி ஆண்டவர் சமாளிச்சு அல்ல, கர்த்தர் உங்களை செழிப்பாய் வைக்க போகிறார். அல்லேலூயா. இது ஆண்டவர் நடத்துற வனாந்தரத்தின் பாதை. ஒரே ட்ரெஸ் தான் போட்டுக்கிட்டு என்னத்தையும் சமாளிச்சுட்டையா.
ஒரே செருப்பு தான் போட்டு என்னத்தையும் சமாளிச்சிட்டோம். சாப்பாடே இல்லையா, வானத்திலிருந்து வந்துச்சு, என்னத்தையும் சமாளிச்சிட்டோம். இந்த 40 வருஷ காலம் நீ சிறுமைப்பட்டவன், 40 வருஷ காலம் நீ அடிமைப்பட்டவன், நீ 40 வருஷ காலம் நீ குறைவுபட்டவன், நீ பசியினால் வாட்டி எடுக்கப்பட்டவன். இதெல்லாம் மாறுறதுடைய அடையாளமாய் கர்த்தர் இங்கே சொல்லுகிறார் 8வது வசனத்துல. எல்லாம் நான் நடத்தினதான், ஆனா 40 வருஷமா அது என்ன பாதை? வனாந்தரம். சில பேர் அதிலேயே திருப்தி ஏறுவாங்க. வனாந்தர பாதையில கர்த்தர் நடத்துறதையே திருப்தி ஏறுவாங்க. கர்த்தர் என்னை நடத்தி கொண்டு இருக்கிறார். நான் வனாந்தரத்துல இருந்தேன், என் தேவைகளை சந்திச்சார், என் சட்டை வளர்ந்துச்சு, என் செருப்பு வளர்ந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு சட்டை வளர்ந்தது அது என்னுடைய அனுக்கிரகம் தான் மகனே, ஆனா புதிய புதிய ஆசீர்வாதங்களை வருங்காலங்களிலே நான் வைத்திருக்கிறேன். நீ வனாந்தரத்தை தாண்டி கானானுக்குள் போக வேண்டும், அதான் என்னுடைய அழைப்பு. வனாந்தரத்தை உங்களை நடத்தினார், ஓகே, ஆனா இதை தாண்டி கர்த்தர் ஒரு செழிப்பான இடத்துக்கு கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர்? ஆண்டவர் சொல்றாரு, ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு 8வது அதிகாரத்தில் 6வது வசனம், அவருடைய கற்பனையை கைக்கொள் சொல்லிட்டு சொல்றார். உன் தேவனாகிய கர்த்தர் நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். ஆமென். அது பள்ளத்தாக்குகளும் மலைகளும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளையும் அத்தி மரங்களையும் மாதுளஞ்செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். ஒலிவ மரம் உள்ள தேசத்துக்கு கர்த்தர் நம்மை கொண்டு போகிறார். அல்லேலூயா. பரம தேசத்தை சுதந்திரிக்க போற உண்மைதான். ஆனா பூமியில கர்த்தர் பசினால எத்தனை பேர் வாடி இருந்தீங்க? தேவைகள் சந்திக்கப்படாம, உங்க குறைவுகள் இல்ல, சிறுமைப்பட்டு எத்தனை பேர் இருந்தீங்க? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை பச்சையான ஒலிவ மரமாய் நான் மாற்ற போகிறேன். ஒலிவ மரம் உள்ள இடத்திற்கு நீ போகிறாய். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பங்களிலே ஒலிவ மரம் இருக்கிற செழிப்பான இடத்துக்குள்ள அடுத்த ஸ்டேஜ் கர்த்தர் கொண்டு வர போகிறார். விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர்? பெரிய ஐஸ்வர்யவானாக விரும்பல, பசி நமக்கு இருக்கக்கூடாது. உண்மையா இல்லையா? பைபிள் சொல்ல, நீதிமானை பசினால் அருந்து விடா. நீயும் கடன் கொடுப்பாய், கடன் எத்தனை தடவை ஒரு மாசம் வாங்காம இருக்கும், அடுத்து கை மாத்து வாங்க வேண்டியிருக்கு. இந்த தந்துடுறேன். இதெல்லாம் மாறாதா? ஆண்டவரே, இந்த வறுமை உங்களை தேடுறதுக்கு ஸ்டாப் பண்ணி என்னை தடையா இருக்குது. எனக்கு ஆசீர்வாதம் இல்லாதனால நான் அந்த கவலை யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எதுக்கு தெரியுமா? எல்லாமே கிடைக்கணும்னு நான் சொல்றது. நான் ஐஸ்வர்யத்தை ப்ராஸ்பரிட்டி பேசுறோம் இல்லை, உங்களுக்கு தெரியும். ஆனா குறைவுபடுவது ரொம்ப ரொம்ப தவறு. ஏன் குறைவுபடுறது தவறுன்னு சொல்றேன்? இன்னைக்கு உங்க பாக்கெட்ல காசு இல்லைன்னா, இன்னைக்கு உங்களுக்கு வேலை இல்லைன்னா, இன்னைக்கு உங்களுக்கு கஷ்டத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு வீடு இல்லைன்னா, நீங்க ஜெபம் பண்ணும்போது நீங்க தேவனோட அன்பு செலுத்துவதை தேட மாட்டீங்க, வீட்டையும் சொல்லுங்க. நாளை பாக்கெட்டு காலி, நம்ம என்ன ஆண்டவரை துதிக்கிறது? சொல்லுவோம், பாக்கெட்டு காலியா இருந்தாலும் ஆண்டவரை துதிக்கும் போதே தான் நாளைக்கு அரிசி வாங்குறதா பருப்பு வாங்குறதா ஞாபகம் வருது. அதனாலதான் சொல்றேன், தேவனை துதிப்பதற்கு தடையா இருக்கிற இந்த வறுமை நமக்கு வேண்டாம். ஆண்டவர் தான் நடத்தினார், அவரே தான் சொல்றாரு. ஆனா கானான்ல சொல்றாரு, ஒலிவ மரம், என்ன திராட்சரசம், மாதுளை மூலம் இங்கே ஒன்று இருக்குது. ஆனா இங்கே என்ன சொல்றாரு? இங்கே நான் தான்ப்பா நடத்துறேன். ஆனா இங்கே எப்படி நடத்துறேன்? பசினால் வாட்டி சிறுமைப்படுத்தி, ஒரே சட்டை, ஒரே செருப்பு, ஒரே சாப்பாடு. ஆனா இப்போ அடுத்த ஸ்டேஜ் உன்னை கொண்டு போறது எப்படி? எண்ணெயும் மாதுளம்பழங்களும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் நிறைந்த ஆறுகளும் ஓடுகிற இரும்பும் வெண்கலமும் நிரம்பி கிடக்கிற கானான் தேசத்துக்குள் நான் உன்னை என்ன பண்ண போறேன்? கொண்டு போக. பரலோகத்தை குறிச்சாலும் பூமியில நம்முடைய வறுமையை கர்த்தர் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. நான் நம்புறேன், கர்த்தர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில பெரிய ஐஸ்வர்யத்தை தர்றாரோ இல்லையோ, நம்ம வறுமையை கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென். சாலமோனை போல சொல்லுவோம், பெரிய ஆசீர்வாதம் வந்து உங்களை நான் மறந்துடக்கூடாது, வறுமை வந்து நான் பிச்சையும் எடுத்துடக்கூடாது. அன்றன்று உள்ள உணவை எனக்கு நீர் சாருமாண்டவர். நான் ஜெபம் பண்ணும்போது கவலைங்கிறது என்னை வாட்டக்கூடாது. ஆத்துமாக்களை குறித்த கவலை மட்டும்தான் எனக்கு வேணும். என் பொருளாதாரத்தை குறித்த கவலை நான் படக்கூடாதுன்னா எனக்கு செய்ய வேண்டியதை நீங்க என்ன பண்ணிருங்க? செஞ்சிருங்க. எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க? ஆரம்பத்தில் வீராபோசனம் பேசலாம், ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் நான் தேவனை துதிப்பேன். நாளைக்கு ஃபீஸ் கட்டணும் 10,000 ரூபாய், எங்கிட்ட தேவனை துதிப்பிய? தேவனை துதிப்பேன். கர்த்தர் நடத்துவார். நிறைய விஷயம் நம்ம கேட்கல, அதனால நம்ம பெற்றுக்கொள்ளல. யாபேசுடைய ஜெபம் 2 வரி தான். அவன் ஜெபம் பண்ணுவான், தேவரீர் என் சிறுமையை நீர் கண்ணோக்கி பார்த்து என் எல்லைகளை பெரிதாக்கி என் சகோதரர்கள் தீமையை அணுகாதபடி பார்த்து சகோதரர்களுக்கு முன்னே மேலே என்னை நீ மேன்மைப்படுத்தும். ஒரு வரி ஜெபத்துக்குள்ள எவ்வளவு இருக்கு தெரியுமா? யாபேஸ் பிறந்ததுல இருந்தே தரித்திரம் அவன் மேல. யாபேஸ் சந்தோஷத்தை பார்க்காதவன், யாபேஸ் தீமையை மட்டும் பார்த்தவன். யாபேசுடைய எல்லை குறுகின எல்லை. அவனுக்கு ஒண்ணுமே இல்லை, மேன்மை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, உயர்வும் இல்லை. நன்மைக்கு பதிலாக தீமையை தான் அனுபவிச்சுக்கிற யாபேஸ் பொறுத்து பார்த்தான். ஒரு ஜெபத்தை பண்றான், தேவனே என் சிறுமை நீர் மாற்றி என்னை ஆசீர்வதி, என் சகோதரர்களுக்கு மேலே என்னை உயர்த்தி
தீமையினை அணுகாதபடி என்னை பாதுகாத்து என்னை பெருக பண்ணுங்கப்பான்னு ஜெபம் பண்ண கர்த்தர் அப்படியே அவன் எல்லைகளை பெருசாக்கினான். அவன் ஒரு ஊரையே ஸ்தாபிச்சு அந்த ஊருக்கு யாபேஸ் பட்டணம் என்கிற வைக்கிற அளவுக்கு கர்த்தர் அவனை உயர்த்தி விட்டார். ஹல்லேலூயா. இனி கர்த்தர் உங்களை சிறுமப்படுத்தின நாட்களுக்கு பதிலாக கர்த்தர் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை செடிகளையும் கனிமர விருட்சங்களும் உள்ள மலை தேசத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அதான் சொல்றாரு, நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை குடியிருக்கும் பொழுது, நீ நல்லா சாப்பிட்டு இருக்கும் போது ஒன்னே ஒன்று மட்டும் நீ ஜாக்கிரதையா இருக்கணும். 14வது வசனம், உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களாலும் தேள்களாலும் வாதிச்சு அவர் என்ன பண்ணிடாத, 16வது வசனத்துல மறந்துடாத. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனா எங்கிருந்து வந்தோங்கிறத நீங்க ஒருபோதும் மறக்க கூடாது. அப்படி மறக்கிறதுனால தான் நமக்கு லேட் ஆகுது. நம்ம மறந்துடுவோம்னு சொல்லி தான் லேட் ஆகுது. ஆண்டவர் சொல்றார், உன்னை சிறுமப்படுத்தினதே உன்னை உயர்த்துறதுக்காகத்தான். இவ்வளவு கஷ்டத்தை நீ அனுபவிக்கிறதே ஒரு நாள் நீ உயர்ந்திருக்கணும். உயர்ந்திருக்கும் பொழுது நீ என்னை மறக்க கூடாதுங்கிறதுக்காக தான் உன்னை நான் சிறுமைப்படுத்தி நான் யாரு, நீ கஷ்டத்துல எப்படி நீ இருந்தங்கிறத உணரணும் அப்படிங்கிறதுக்காக உன்னை கஷ்டத்தின் பாதையில நடத்துறேன். ஆனா சீக்கிரத்திலே உனக்கு ஒரு செழிப்பின் பாதையை நான் தரப்போகிறேன். அப்ப நீ என்னை மறந்துடாதன்னு ஆண்டவர் என்ன பண்றாரு? ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்து இன்னைக்கு சொல்லுங்க, யாபேச போல கெஞ்சி மன்றாடுங்க, எல்லைகளை நீங்க பெருசாக்குங்க. நான் குறுகி போயிருக்கேன்ப்பா, நான் ஐஸ்வர்யத்தை நான் ஆசீர்வாதத்தை நான் பார்த்ததில்லை, நான் மேன்மையை பார்த்ததில்லை, நான் உயர்வை பார்த்ததில்லை, நான் ஒரு ஒரு குறுகின நிலைக்குள்ள தான் நான் இருக்கிறேன், நான் பசியில தான் நான் இருக்கிறேன், என்னை நீங்க மாத்துங்க ஆண்டவரே. அந்த சாபத்தை விட்டு நான் விலகி ஒரு நாள் உயர்ந்து இருக்கிறதை என் கண்ணு பார்க்கணும் ஆண்டவரே. அப்படி பார்த்தா நான் உங்களை மகிமைப்படுத்துவேன், உங்க ராஜ்யத்துக்காக தான் செய்வேன், உங்களுக்காக தான் ஓடுவேன், அதை மட்டும் நீங்க செஞ்சு கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கர்த்தர் உன்னை ஒரு ஒலிவ தோப்பாய் ஒலிவ மரமாய் கர்த்தர் மாற்றும். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நாம் தரித்திரராய் அவர் தரித்திரரானார், நம்மை ஐஸ்வர்யவான்களாக மாற்றும்படி. ஹல்லேலூயா. சிங்க குட்டிகள் பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. உங்க தொழில் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருப்பதாக. நம்முடைய தீவுடைய நிலைமை ரொம்ப மோசமா போகுது. ஆனால் ஈசாக்கை போல நீங்கள் தேவனோடு இருந்து விதையுங்கள், கர்த்தர் உங்களுக்கு 100 மடங்கு பலனை தருவார். தேவனோடு இருந்து கடலுக்கு போங்க, தேவனோடு இருந்து தொழிலை செய்யுங்க. தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் ஒன்றும் செய்யாம ஆண்டவர் காரியத்தில் உண்மையா இருங்க. எல்லாரும் போகட்டும், நீங்களும் போவீங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அந்த அவ்வளவு பேர் பஞ்சத்தில் இருக்கும்போது ஒரு குடும்பம் காக்கப்பட்டது, நம்ம குடும்பத்தையும் கர்த்தர் காப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக இங்கு ஒரு ஒலிவ மரத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை சீக்கிரம் வாசிங்கள். அப்போஸ்தலர் 1. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு பின்பாக உயிர்த்தெழுந்ததுக்கு பின்பாக ஆண்டவர் தரிசனமாய் கடைசியில ஒலிவமலை என்கிற ஒரு மலைக்கு கூட்டு போயிட்டார். மவுண்டைன் ஆஃப் ஆலிவ் ட்ரீஸ், ஒலிவ மரத்தால் நிறைஞ்சிருக்கிற ஒரு மலை. நிறைய இடத்துல ஆண்டவர் பாருங்க அந்த ஒலிவ மரத்தை சுட்டி காமிச்சுட்டே இருப்பார். உங்களுக்கே இப்போ நான் 2 காமிச்சிருக்கேன், நிறைய இருக்குது. ஆயில் எடுக்கிறது, ஒலிவ ஆயில், அது வந்துட்டு மெடிசினுக்கு உதவும், குத்து விளக்கு எரியறதுக்கு, ஆலயத்தில் உதவும், சமைக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் பல அர்த்தங்கள் இருக்கிறது. ஆலிவ் ஆயிலை பற்றி, ஆலிவ் இலையை பற்றி நிறைய விஷயங்கள் வேதத்தில் இருக்கிறது. நேரம் போதாது, அதை ஒரு ஸ்டடி எடுத்து 1 மாதம் வரை நம்ம நடத்தலாம், அப்படி இருக்குது அவ்வளவு. இங்க இயேசு எங்க நிற்கிறார்? ஒலிவ மரத்தின் மலைகளின் நடுவே நிற்கிறார். அவர் தான் ஒலிவ மரம். அல்லேலூயா. அவரே அதனுடைய அடையாளமாய் ஒலிவ மலை, ஒரு மலை ஃபுல்லா ஒலிவ மரம். அந்த ஒலிவ மலையிலே சீசர்களை கொண்டு போய் சொல்லுகிறார், நீங்கள் என்ன பண்ணுங்க, பலன் அடைந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை நீங்க என்ன பண்ணுங்க, சீசராக்குங்கள் என்று கட்டளை கொடுக்கிறார். 8வது வசனத்தை நீங்கள் வாசிங்களே. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் மேல கூட்டு போயிட்டார். ஒலிவ மரையா நிறைஞ்சிருக்கிற இடத்துல ஒலிவ மரமா இருக்கிற இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உங்களை அப்படிப்பட்ட அனுபவத்தில் கர்த்தர் கொண்டு போவார். கொண்டு போய் நிறுத்தி சீசர்ல பார்த்து பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியில் கடைசி. எருசலேம்னா ஒரு குறுகிய வட்டம், அவங்க இருக்கிற பிளேஸ் எருசலேம். அடிச்சு அப்படியே பெருசா போயிட்டா யூதேயா, அதுக்கப்புறம் அப்படியே பெருசா போயிட்டா சமாரியா, அதுக்கப்புறம் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு இவைகளை அவர் சொல்லின பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர
பேசிக்கிட்டு இருக்கும்போதே வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அவர் மேல் ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் வந்து அவரை எடுத்துக்கொண்டு போகுது. அப்போ எல்லாரும் அண்ணாந்து பார்க்குறாங்க. அப்போ வெண்வஸ்திரம் தரிச்ச 2 தூதர்கள் சொல்கிறாங்க, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். அது என்ன இடம்? அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவ மலை. கடைசியான அந்த ஒலிவ மலைக்கு நம்ம வந்தாச்சு. ஒலிவ மலை இருக்கிற அந்த கூட்டத்துக்கு நடுவே இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே இயேசு மீண்டும் அந்த ஒலிவ மலையில இறங்கி வரப்போகிறார். ஹல்லேலூயா. ஒலிவ மரம் இதுல எதை குறிக்கிறது என்றால், நீங்களும் நானும் இயேசுவை சந்திக்க ஆயத்தமாக வேண்டும். ஒலிவ மலைகளுக்கு, ஒலிவ மலை ஒலிவ மரத்துக்கு நடுவே இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டது போல இயேசு மீண்டும் வரும் பொழுது ஒலிவ மரங்களாக நீங்களும் நான் அவரை சுத்தி எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் இலையாய் உங்களுக்கு தூது அனுப்பி நல்ல செய்தி அனுப்ப போகிறார். 2வது அவர் என்ன பண்ணுகிறார்? உங்களுக்கு ஒலிவ மரமுள்ள செழிப்புள்ள வாழ்க்கைக்கு கொண்டு போக போகிறார். 3வது இரட்சகர் இயேசு கிறிஸ்து பிரதான ஒலிவ மரமாய் இருக்கிறவர் ஒலிவ மரத்தின் கூட்டத்துக்கு நடுவே இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். மீண்டும் ஒலிவ மர தோப்பு அந்த கூட்டம் இருக்கிற மலைகளிலே இயேசு இறங்கி வருவார். அப்படியானால் நீங்களும் நானும் அந்த ஒலிவ மரமாய் இருக்கிறோம். இயேசு வரும் பொழுது அவரை நீங்கள் சந்திக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் சங்கீதம் 128 சொல்ல, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும், அவர் பந்தியை சுற்றிலும் நாம் ஒலிவ மர கன்றுகளாக இருக்க போகிறோம். பரலோகத்திலே அவர் பெரிய ஒலிவ மரமாய் நிற்பார். நாம் எல்லாரும் பிள்ளைகளாய் அவர் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளாய் இருப்போம். அது உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு தந்த ஆசீர்வாதம் மட்டுமல்ல, அது இயேசுவையும் நம்மையும் குறிக்கிற ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஒலிவ மர தோப்பிலிருந்து, தோட்டத்திலிருந்து, மலையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டவர் மீண்டும் ஒலிவ மர மலையில இறங்க போகிறார். நம்மை எடுத்துக்கொண்டு போய் அவர் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளாய் கர்த்தர் நம்மை நிறுத்த போகிறார். எத்தனை பேர் அவரை சந்திக்க ஆயத்தமா இருக்கீங்க? உங்க வாழ்க்கையில அந்த இலை, ஒலிவ இலை வரணும். உண்மைதான், சமாதானம் கிடைக்கணும். உங்க வாழ்க்கையில ஒலிவ தோட்டம் உள்ள அந்த சூழ்நிலையில நீங்க கானானுக்குள்ள செழிப்புக்குள்ள பிரவேசிக்கிட்டு உண்மைதான். ஆனால் அதை காட்டிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஆமென். ஆண்டவர் இந்த ஒலிவ இலை கொடுத்தத, செழிப்பை கொடுத்ததெல்லாம் ஓரத்தில் வச்சுட்டு கடைசி ஒரு கட்டளை கொடுக்குறாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகலத்தை. எதுக்கு எனக்கு ஒலிவ இலை கொடுத்தாரு? ஏன்? நோவாவை காப்பாற்றினார். நோவா மூலமாய் அநேகர் இப்பொழுது உருவாக வேண்டும். ஹல்லேலூயா. கானானுக்குள் ஏன் அனுப்பினார்? கானானிலே அடிமைகளாய் இருந்த இவர்கள் இப்பொழுது பரம்பி பாய வேண்டும். உங்களுக்கும் எனக்கும் ஏன் இந்த செழிப்பு? ஏன் வறுமையை மாத்துறாரு? ஏன் உங்க குடும்பத்துக்கு நல்ல செய்தியை கொடுக்கிறாரு? உங்க மனசுல இளைப்பாறுதல் இருந்தால் தான் தேவனை தேட முடியும். கர்த்தர் முதலாவது உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறார். 2வது உங்களை மற்றவர்களுக்கு இளைப்பாறுதல் தரும்படி பூமி எங்கும் கர்த்தர் அனுப்ப போகிறார். அதுக்கு தான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தந்தார். போகிற இடங்களில் நீங்கள் சமாதானம் என்று சொல்லுங்கள். அடைபட்ட வீட்டுக்குள்ளே இவர்களுக்கு சமாதானம் இல்லை. ஒலிவ இலையா இயேசு உள்ளே வந்து உங்களுக்கு சமாதானம் சொன்னார். இப்ப இவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போய் எல்லா இடத்துல என்ன பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இவனுக்கு சமாதானம் வந்துச்சு, அடுத்து மற்ற எல்லாருக்கும் சமாதானம் போச்சு. உங்க குடும்பத்தை ஏன் ஆசீர்வதிக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நீங்க மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டும். அடுத்த வருஷத்துல தான் உங்க கவலைகள் எல்லாம் சோகத்தெல்லாம் விட்டுட்டு உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சு நிரப்பணும். நீங்க பலருக்கு ஆசீர்வாதமா புறப்பட்டு போக வேண்டும். அதான் பரிசுத்த உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பேன். நம்ம எல்லாரும் புறப்பட்டு போக போகிறோம். ஆமென். அடுத்த வருஷத்துல ஒரு முடிவு எடுங்க. ஆண்டவரே, நீங்க என்னை ஆசீர்வதிங்கப்பா, நீங்க என்ன பண்ணுங்க, மேன்மைப்படுத்துங்க. நான் இனி உட்கார்ந்துக்கிட்டு கடன்காரனுக்காக அழுது ஜெபம் பண்ணக்கூடாது. சொல்லுங்க. வீடு இல்லைன்னு அழுது ஜெபம் பண்ணக்கூடாது. தொழிலுக்கு அழுது ஜெபம் பண்ண, அதை நீங்க சரி பண்ணுங்க. நான் ஆத்துமாக்களுக்காக அழுகிறேன். வாரத்தில் ஒரு நாள் புறப்பட்டு வெளியில போய் எருசலேம் விட்டு வெளியில போற நிறைய பேர் எருசலேம் விட்டு போறதே இல்லை. எருசலேம் விட்டு யூதேயாவுக்கு போகணும், யூதேயா விட்டு சமரியா போகணும், சமரியா விட்டு முழு உலகத்துக்கு நீங்கள் பாய்ந்து பரவ வேண்டும். வெளியில போய் நான் ஆண்டவரை பத்தி சொல்லுவேன்ப்பா, என்ன நீங்க ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஆமென். ஒலிவ இலையா இருக்கிற பெருசு இல்லை, ஒலிவ மலைக்கு போறது பெருசு இல்லை. அவர் வரும்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்டு ஒலிவ கன்றுகளாய் நம் பரலோகத்திலே மாற. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்திருந்து ஜெபிக்க போகிறோம்.